ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th ரிசல்ட் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் ஏப்ரல் 2025 தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறித்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 10th-க்கும் +1-க்கும் இன்னைக்கு ரிசல்ட் காலையில் வெளியாகுது. 16/5/2025 அன்று அரசு தேர்வுகள் இயக்ககம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் காலை 9 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை கீழ்காணும் இந்த இணையதளம் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரஸ் ரிலீஸ். 10th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 16/5/2025. ஸோ இன்னைக்கு தான் காலைல 9 மணிக்கு வந்து வெளியேறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9:10க்குலாம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமா நீங்க ரிசல்ட் வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் results.digilocker.gov.in அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நோட்டிபிகேஷன். ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்து கிளாஸ் 10 and 11 2025 ரிசல்ட்ஸ் கம்மிங் சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். கிளாஸ் 10 and +1 ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு எண் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க, tnresults.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாகவும் நீங்க ரிசல்ட் செக் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பேஜ் வரும். ஸோ இதுல SSLC எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி HSC +1 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க TN SSLC கிளாஸ் 10th ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஆன் 16th May 2025 9:10 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து 9 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வெப்சைட்ல வந்து 9:10க்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணி அகைன் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க ரிசல்ட் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த 2 வெப்சைட்டும் வந்து ஹேங் ஆகுது அப்படின்னா இந்த TNSSLC 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அப்படிங்கிற கூகுள் ஆப் வந்து இருக்கு. பிளே ஸ்டோர்ல போயிட்டு இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் மூலமாகவும் நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வியூ யுவர் SSLC ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேட்டு, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல வந்து கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இப்பயே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் அப்படிங்கிற எல்லாமே ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ கீழே வந்து ரிசல்ட்ல பி போட்டிருந்தாங்க அப்படின்னா பாஸ், எஃப்னா ஃபெயில் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எல்லாரும் வந்து தைரியமா இருங்க. ரிசல்ட் இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வருது. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து ஒரே வெப்சைட்ல ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் மல்டிபிள் வேல வந்து நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.